ஹாய்ப்பா, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? செல்வியக்கா சேனல். எப்படின்னா, அந்த 16 வயசில் வந்து அந்த உள்ளி உள்ளி தாவணி பாவாடை சட்டைன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்போ உள்ளவங்களும் அந்த உள்ளி தாவணி பாவாடை சட்டை தான் போடுவாங்க. மஞ்சள் கலர், ஆனந்த ப்ளூ, இந்த மாதிரி ஒரு மை கலர், ஒயிட் கலர் தாவணி இந்த மாதிரி போட்டு இந்த முடியெலாம் நிறைய இருக்கும். இப்போ அக்கா செல்வியக்காக்கெலாம் முடி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். முடியை பார்த்து எங்கள் அத்தை என்னை பொண்ணு கட்டிட்டு போனாங்க. அப்படிலாம் ஒரு காலகட்டம். இப்போல்லாம் யாருக்கு அந்த முடி இருக்குது? அப்போ உள்ள ஒரு அழகு தான். மஞ்சள் அரைச்சி உடம்புக்குலாம் பூசிக்கிட்டு நெத்தியில் ஒரு ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு அந்த முடியோடு சேர்த்து அந்த சரசரமாக பூ வச்சு அப்படி நடந்து கோயில அந்த கையெடுத்து கும்பிடணுன்னு இருக்கும் அந்த பொண்ணுங்களை பார்த்து. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் சித்தப்பார் பெரியப்பார் மக்கள் அப்போ உள்ள குமர்களுக்கெல்லாம் முடி அழகாக இருக்கும். அந்த முடியை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற இருக்கும். அந்த முடியை பார்த்தே வந்து நிறைய சொந்த தூரத்தில் உள்ளவங்க இன்னும் நல்ல பொண்ணாக இருக்குது, இங்கே தான் அவங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், சாயல் ஊட்டிக்கு நம்ம சொந்த ஊர்லேயே நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் அவங்க அம்மா அப்பாட்ட வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அதை வச்சு நான் என்னுடைய 16 வயதுகளில் இருக்கிற கதையை சொன்னோம்னா இப்போ உள்ள பெண்களும் அதை பார்த்து நம்ம தாவணி பாவாடை சட்டை போட்டு தலை நிறைய பூ வச்சு கோயிலுக்குளம் போகணும். முன்னோர்கள் கட்டின பட்டுகளை எப்போவுமே கோயில் குளத்துக்கு போகும்போது அந்த பட்டுகள் கட்டி போனால் அது ஒரு தெய்வ கடாச்சாரம். அதனால் இப்போல்லாம் யாரும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நம்ம வீடியோலாம் விரும்பி பார்க்க போகிறாங்க. அதனால் ஏதோ நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கிறத எடுத்து சொல்லுவோம் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. சும்மா தானே வீட்டில் இருப்போம், ஏதோ பண்ணுவோம். மக்களுக்கு நிறைவாக இருந்தால் பார்க்கட்டும், இல்லைன்னா வேண்டாம். அவங்கள கம்பல் பண்ணி பார்க்க சொல்லி வீடியோவை பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. செல்வியக்காவுடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்த விஷயத்த கொஞ்சம் என்னால் முடிஞ்ச தூரத்துக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆமாம், இந்த தாவணி பாவாடை சட்டையில் இருக்கிற மகமை வந்து இப்போல்லாம் டைட்டாக போடுறாங்க, லெகின் போடுறாங்களாம், கை தெரியுற மாதிரி, நம்ம அக்கள் தெரியுற மாதிரி. இதெல்லாம் ட்ரெஸ்ஸை நல்லாவாக இருக்குது, பார்க்கவே ஒரு சைக்கிள் முடியல. அதனால் வந்து பாரம்பரிய பொருட்கள் உணவுகளும் கேழ்வரகு, தென்னை, கோதுமை மாவு, இந்த மாதிரி கூழ், கஞ்சி இதெல்லாம் குடித்தா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் வந்து சொல்ல மறந்துட்டேங்க, ஆடு மாடெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். அப்போல்லாம் தண்ணி சம்மந்தம்னா ரெட்டையாக போட்டு சம்மந்துட்டு அவ்வளோ ஒரு ஆக்டிவாக வேலை பார்ப்போம். 3 உடைய அரிசி 4 உடைய அரிசி உரல்லையே ஆட்டோரிலே ஆட்டி, அப்போ அந்த ஆட்டோரில் ஆட்டி தோசுட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 சாப்பிட்லாமான்ட்டு அப்போல்லாம் வாழ்ந்த உடம்பு தான். இப்போ என்னமோ தெரில, உடம்பு ஒத்துழைக்கல, நடக்க முடியல. நம்ம தூரம் நடந்தால் கால் வலிக்குது, சுகர்னு சொல்கிறாங்க. நேற்று கூட ஹாஸ்பிட்டல் தான் போய் செக்அப் பண்ணிட்டு வந்தோம். பார்த்து சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லி டாக்டர் போனோம். மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நல்லா சூப்பராக கவனிக்கிறாங்க. நல்லா பார்த்து மாத்திரை மருந்துலாம் கொடுத்து விட்டாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. ஜனத்துக்களை நிற்கவே விட மாட்டேங்கிறாங்க, நல்லா பார்க்குறாங்கப்பா. அதனால் நம்ம மாண்புமிகு விஜய் தம்பி, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தம்பி நம்ம அக்காவா, தங்கச்சியா, நம்ம தாய்மார்களா, நம்ம சொந்தங்களா, நம்ம பந்தங்களா என்னோட எப்பவும் நீங்கள் இருக்கணும். இனிமே தான் அவங்க உறவுகள் எனக்கு தேவை, இனிமே தான் அவங்க சொந்தங்கள்லாம் எனக்கு தேவை. ஜெயிச்சிட்டாரே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமே தான் மக்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்ட்டு அன்றைக்கி கொடியேற்றுறதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கோம்ல, அதனால் அவங்க உயிரும் வாழணும் வளரணும்னு செல்வியக்கா சேனல்லேருந்து வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கிறேன். ஆமாப்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பாய்.